Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சமாதானமாயிருப்பது என்பது வேறு, சமாதானத்தை நேசிப்பது என்பது வேறு, சமாதானம் பண்ணுவது என்பது வேறு. கர்த்தர் சமாதானம் பண்ணுகிறவர்களையே பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். சமாதானம் பண்ணுவதிலுள்ள ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் தாங்கள் சமாதானத்துடன் வாழ்ந்தால் போதும் என்று திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடுத்த படிக்கு அழைத்து செல்ல பிரியப்படுகிறார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமையை கொடுக்க பிரியப்படுகிறார். சமாதானமில்லாத குடும்பங்களிலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். கணவனும் மனைவியும் சமாதானமில்லாமல் தவிக்கிறார்களா? அவர்களுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபித்துவிட்டு அவர்களை தனித்தனியே சந்தித்து அவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். அதுபோலவே குடும்பங்களுக்குள்ளே சகோதரர்கள் மத்தியிலே திருச்சபை உறுப்பினர்களிடையே பிரச்சனைகள் வரும்போது அவர்களை இணைத்து ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் உடைந்து போயிருக்கிற உள்ளங்களையும் இணைத்து சமாதானத்தை கொண்டு வரவே பிரியப்படுகிறார். சமாதானம் என்றால் என்ன? எந்த பகையும் இல்லாதிருக்கிற நிலையே சமாதானமாகும். பகையானது முதலாக ஏதேன் தோட்டத்திலே பாவத்தின் விளைவாக தோன்றியது. அந்த பகையை சமாதானமாக்கவே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனுஷனை பிதாவோடு கூட இணைப்பதற்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் வேலை ஸ்தலத்திலேயும் அதே போன்று சண்டை சச்சரவுகளுடன் வாழ்கிறவர்கள் இன்றைக்கும் அநேகம் பேர். ஆனால் இந்த வசனத்தின்படி யார் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் சமாதான பிரபு, இன்று முதல் என் குடும்பத்தில் நான் பணிபுரியும் இடத்தில் நான் கவலையோடு இருக்கும்போது உம்முடைய தெய்வீக சமாதானம் தாரும் என்று கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு மன்றாடும் போது கர்த்தர் தமது சமாதானத்தால் நிரப்புவார். அதோடு கூட தன்னுடைய உள்ளம் இந்த தெய்வீக சமாதானத்தை பெற்ற பின் சமாதானமில்லாமல் தவிக்கிற ஏனையோருக்காக ஜெபம் செய்து அல்லது ஆலோசனை கூறி தேவனுடைய புத்திரராக வாழும் பாக்கியமும் தருவார். ஓர் உண்மையான தேவ மனிதன் ஆண்டவரை நேசிக்கிறவராக வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவரிடத்தில் பணம் இல்லை, அவருக்கென்று ஒரு குடும்பமும் இல்லை. தனி மனிதனாக இருந்தபடியால் எந்த நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அவர் வாழ்வில் தேவ சமாதானம் நிலை பெற்றிருந்தது. அவரை தேடி சமாதானமற்ற நிலையில் வாழ்ந்த அநேகர் தங்களுக்காக ஜெபம் செய்யும்படி வந்தனர். அவர் அவர்களுக்காக நேரத்தையும் பாராமல் அவர்கள் யார் என்பதையும் கவனியாது அவர்கள் தேவைக்கு ஏற்றபடி கருத்தாய் ஜெபம் செய்தார்.
கர்த்தர் அநேகருடைய குடும்ப வாழ்க்கையில் அதிநிமித்தம் சமாதானத்தை கட்டளையிட்டார். பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் விசேஷமாக அநேக வாலிபர்கள் அவரை தேடி வந்து தங்கள் வாழ்க்கையின் போராட்டங்களை ஒளிவு மறைவின்றி கூறி அவருடைய ஜெபத்தின் மூலம் தேவ சமாதானம் பெற்றுக்கொண்டனர். பிரியமானவர்களே, தனிமையில் இருக்கிறேனே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, உதவி செய்வார் இல்லையே, என்னை பார்க்கும் யாரும் வரவில்லையே என்றெல்லாம் நினைத்து இருக்கிற கொஞ்சம் சமாதானத்தையும் கூட நாம் இழந்து போகிறோம் அல்லவா? அப்படி இராதபடி இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையைப் போல் நாமும் கர்த்தரை உறுதியாக தேடி அவரையே முழுவதும் நம்பிக்கையுடன் சார்ந்து அவருடைய சமாதானத்தால் நாமும் நிறைந்து மற்றவர்களுக்கும் அந்த தெய்வீக சமாதானத்தை தேவனிடமிருந்து வாங்கி கொடுக்கிற தெய்வீக வழிகளையும் பின்பற்றி பாக்கியவான்களாக மாறுவோம். கசப்புகளினாலும் குரோதங்களினாலும் உலகம் சாத்தானுடைய கோட்டைக்குள் விழுந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒருவரையொருவர் உருவ குத்துவதும் கடித்து பட்சித்து அழிப்பதற்கான காரியங்கள் செய்வதும் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேசங்கள் ஒன்றையொன்று பகைத்து கொண்டு சமாதானமில்லாமல் தவிக்கின்றன. இன்று நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் போரின் விளைவுகளை பாருங்கள். மருத்துவமனைகளும் கல்லூரிகளும் கூட தரைமட்டமாய் இருக்கின்றன. இந்த இரு நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கொண்டு வர எந்த நாடும் பெரிய முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தமான காரியம். சில நாடுகள் ஒரு நாட்டை ஆதரிக்க, சில நாடுகள் மற்றொரு நாட்டை ஆதரிக்க உலகமே இரண்டுபட்டு கிடக்கிறது. இப்போது உலகத்தில் யுத்தமில்லாத ஆண்டு ஒன்று கூட இல்லை. முன்பெல்லாம் யுத்தம் நடந்தால் யுத்த வீரர்கள் மட்டும்தான் மரிப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ யுத்தத்தில் அப்பாவி பொதுமக்களும் அதிகமாக மரிக்கிறார்கள். முழு ஆகாய மண்டலத்தை நச்சுக்காற்றினால் கரைப்படுத்திவிடக்கூடிய விஷவாயு குண்டுகளை கூட தயாரித்து விட்டார்கள். சுவாசிக்கும் காற்றினாலேயே கோடிக்கணக்கான மக்கள் மரிக்கப் போகும் காலத்துக்குள் உலகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்கிடையேயானாலும் சரி, தேசங்களுக்கிடையே ஆனாலும் சரி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் செய்யும் சுபாவம் கர்த்தரிடத்தில் இருந்துதான் வருகிறது. அவர் சமாதான கர்த்தரும் சமாதான பிரபுவுமாக இருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானம் உண்டு பண்ணவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் பரிசுத்தமுள்ள பிதாவின் கரத்தை பிடித்து இரத்தம் ஒழுகுகிற மறு கரத்தினால் பாவமுள்ள மனிதனின் கரத்தை பிடித்து சிலுவையிலே ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார். புறஜாதியாருக்கும் நமக்கும் இருந்த பகையை தம்முடைய இரத்தத்தினால் உடைத்து ஒப்புரவை ஏற்படுத்தினார். பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும் பூலோகத்தில் உள்ளவைகளுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி அன்பின் ஐக்கியத்தை உருவாக்க சித்தமானார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அன்பான தேவனுடைய புத்திரர் என்று சொல்லும்படியாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் இணைத்து வைத்ததை பிரிப்பதில் ஈடுபடாதேயுங்கள். எப்பொழுதும் நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர்களாயும் உங்கள் வார்த்தைகளும் செயல்களும் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துபவையாகவுமே விளங்கட்டும். எப்பொழுதும் சமாதானம் செய்ய முற்படுங்கள். எப்பொழுதும் சமாதானம் செய்ய முற்படுங்கள். பாக்கியவானாய் வாழ அதுவே வழி.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்ற அன்பின் நிச்சயத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் பெயரளவில் மட்டுமல்ல, ஆவியிலும் சத்தியத்திலும் உம்முடைய பிள்ளையாக இருக்க வாஞ்சிக்கிறேன். தயவாய் உம்முடைய சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்பும். முதலாவது உம்முடன் நான் சமாதானம் பண்ணிக்கொள்ளும்படி செய்யும். பிறகு அந்த சமாதானத்தை என்னுடைய உறவுகளுக்கு எடுத்து செல்ல உதவும். மன்னிப்பதற்கு எனக்கு பலனை தாரும். சீர்படுத்துவதற்கான தாழ்மையை, மக்களிடையே பாலமாக இருப்பதற்கான தைரியத்தை தாரும். உம்முடைய பரிசுத்தத்தில் தினமும் நடக்கவும், எங்கெங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானம் பண்ணவும் எனக்கு உதவும். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சமாதானத்தின் தேவனாகிய உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாக மட்டுமல்லாது, உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு உம்முடைய சமாதானத்தின் பாத்திரமாக என்னை உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சமாதானத்தை மற்றவர்களுக்கும் பெற்றுத்தரும் சமாதானம் பண்ணுகிறவளாக நானும் வாழ்ந்து பிறரையும் வழிநடத்த இன்று முதல் எனக்கும் கிருபை தாரும். அதன் மூலம் தேவனுடைய புத்திரராக என்றென்றும் வாழ அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.